எரேமியா 23ஆம் அதிகாரத்தை இன்னைக்கு எடுத்துக்கொள்ள போகிறோம். எரேமியா 9ஆம் வசனத்திலிருந்து 40வது வசனம் வரைக்கும் பொய் தீர்க்கதரிசிகளை குறித்து ஆண்டவருடைய வேதனையை இந்த பகுதியில் நம்ம பார்க்கிறோம். முந்தின அதிகாரத்தில் தேசத்தின் தலைவர்களை குறித்து ஆண்டவர் பாரமாக பேசுவார். இந்த அதிகாரத்தில் சூடோ ப்ராஃபெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அவர்கள் தீர்க்கதரிசிகள் அல்ல, ஆனால் தீர்க்கதரிசிகளைப் போல தாங்களையும் ஏமாற்றி கொள்ளுகிறாங்க, ஜனங்களையும் ஏமாற்றுகிறாங்க. அவர்கள் யார், அவர்களால் வரக்கூடிய விளைவுகள் என்ன என்று சொல்லி இந்த பகுதியில் நம்ம பார்க்கிறோம். எரேமியா 23ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து நம்ம ஒரு 9லேருந்து 11 வரைக்கும் மட்டும் நம்ம வாசிப்போம். அதுக்கப்புறம் இந்த பகுதியை ரெண்டாக பிரிச்சுட்டு இந்த பொய் தீர்க்கதரிசிகளுடைய குணாதிசயங்கள் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்வார். அடுத்தது அவர்களால தேசத்துக்கு வரக்கூடிய தீங்கை குறித்து சொல்லுவார். அப்போது நம்ம வாழ்க்கை அப்படி இருக்கக்கூடாது என்று சொல்லி நம்ம கற்றுக்கொள்ளணும். எல்லா ஊழியர்களுக்காகவும் அந்த தீர்க்கதரிசிங்கிற ஒரு ஸ்தானம். தீர்க்கதரிசி என்பது என்ன? கர்த்தரிடத்தில் கேட்டு ஜனங்களுக்கு சொல்லுகிறவங்க, கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறவங்க, தீர்க்கமாய் தேவ சித்தத்தை அறிந்து அதை சொல்லுகிறவர்கள் தீர்க்கதரிசி. அப்போது அவர்களுக்காகவும் நம்ம ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். எரேமியா 23, 9, 10, 11 இந்த 3 மட்டும் வாசிப்போம். தீர்க்கதரிசிகளின் நிமித்தம் என் இருதயம் என் உள்ளத்திலே நொறுங்கி இருக்கிறது, என் எலும்புகள் எல்லாம் அதிருகிறது. கர்த்தர் நிமித்தமும் அவருடைய பரிசுத்த வார்த்தைகளின் நிமித்தமும் நான் வெறித்திருக்கிற மனுஷனைப் போலவும் மதுபானம் மேற்கொண்டவனைப் போலவும் இருக்கிறேன். தேசம் விபச்சாரக்காரரால் நிறைந்திருக்கின்றது, தேசம் சாபத்தினால் துக்கிக்கிறது. வனாந்திரத்தின் மேய்ச்சல்கள் வாடி போகிறது, அவர்கள் ஓட்டம் பொல்லாதது, அவர்கள் பலன் அநியாயமாய் இருக்கிறது. தீர்க்கதரிசியும் ஆசாரியனும் மாயக்காரராய் இருக்கிறார்கள், என் ஆலயத்திலும் அவர்களுடைய பொல்லாப்பை கண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் பாரமாக சொல்லுகிறாரு. அதை கேட்ட எரேமியா தீர்க்கதரிசி அவர்களை குறித்து கேள்விப்பட்டு அவர் இருதயமெல்லாம் வேதனைப்படுகிறது, பாரப்படுகிறாரு. ஒரு பைத்தியம் பிடித்தவனைப் போல, வெறி பிடித்தவனைப் போல, இப்போது மதுபானம் குடித்தா எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி தன்னுடைய நிலைமையை மறந்தவரா தீர்க்கதரிசிகளின் நிமித்தம் அவர் வேதனைப்படுகிறத எரேமியா தீர்க்கதரிசியுடைய பாரத்தை இந்த பகுதியில் நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த பகுதியிலங்க அந்த தீர்க்கதரிசிகள் இப்படியெல்லாம் இருக்கிறாங்கன்னு ஆண்டவர் வேதனையாக சொல்லுகிறார். இப்போ இன்றைக்கி நம்ம எப்படி பார்ப்போம்னா, ஒரு தேவனுடைய தீர்க்கதரிசி இப்படி இருக்கக்கூடாது, ஒரு கர்த்தருடைய பிள்ளை இப்படி இருக்கக்கூடாது. இப்போ என்னையும் உங்களையும் ஒரு சிலருக்கு தன்னுடைய வார்த்தையை சொல்வதற்கு ஆண்டவர் பயன்படுத்துவார். அப்போ அந்த இடத்துல அவர்களுக்கு கர்த்தர் அந்த தீர்க்கதரிசன ஊழியத்துக்காக நம்மை ஆண்டவர் பயன்படுத்தினார். அதோ இந்த கொரியாலங்க கர்த்தரால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட மனுஷன் அந்த பாலி ஆங்கிச்சோங்கிறார். இன்னைக்கு உயிரோடு இருக்கிறாரா எனக்கு என்னன்னு சொல்லி தெரியல. ஆனால் லட்சக்கணக்கான மக்கள் அடங்கினது அவருடைய சபை. அப்போது அவரிடத்துல போய் கேட்டாங்களாம், என்னென்ன வரங்கள் எல்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. ஆவியானவரின் வரங்கள் என்னென்ன வரங்கள் எல்லாம் இவ்வளோ வல்லமையாக ஆண்டவர் பயன்படுத்துகிறாரு. ஒரே ஒரு பதில் சொல்கிறாருன்னா, என்கிட்ட எந்த வரமும் இல்லை, ஆனால் எல்லா வரங்களும் உள்ள ஆவியானவர் எனக்குள்ள என்ன செஞ்சுருக்காங்க, தங்கி இருக்கிறாரு. அந்த சூழ்நிலைக்கு என்ன வரங்கள் பயன்படுத்தப்படணுமோ அதை என் மூலமாக கர்த்தர் என்ன செய்கிறாரு, வெளிப்படுத்துகிறார். அவ்வளோதான். அந்த தாழ்மை அவருக்குள்ளே இருந்துச்சு. அல்லது இந்த வரம்பெற்ற தீர்க்கதரிசி அப்படியெல்லாம் என்னெல்லாம் சொல்லுகிறத பார்க்குறோம். ஆனால் இந்த தேவ மனுஷனுக்கு இந்த தாழ்மைன்னு எனக்குன்னு ஒரு வரமும் இல்லை, ஆனால் எல்லா வரங்களை பெற்ற ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தாழ்மையை, தன்னுடைய அனுபவங்களை அந்த தேவ மனுஷன் வெளிப்படுத்தினதான் இங்கிருந்து போன ஊழியர்கள் தன்னுடைய மேக்சின்லாம் எழுதுகிறத வாசிச்சிருக்கேன். சரி, இன்றைக்கி நம்ம தியானம் ஒரு தேவ பிள்ளை அப்படி இருக்கக்கூடாது, எப்படிலாம் இருக்கக்கூடாது என்று சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். முதல் வார்த்தையாக எரேமியா 23ஆம் அதிகாரம் 16வது வசனத்துக்கு வருவோம் பாருங்கள். எரேமியா 23ஆம் அதிகாரம் 16வது வசனம் நம்ம சேர்ந்து வாசிப்போங்க. உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளை கேளாதிருங்கள், அவர்கள் உங்களை வீண் பெருமை கொள்ளும்படி செய்கிறார்கள். கர்த்தருடைய வாக்கை அல்ல, தாங்கள் யூகித்த தரிசனத்தை சொல்லுகிறார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா 23:16வது வசனம். அப்போ ஆண்டவர் இந்த தீர்க்கதரிசிகளை குறித்து இந்த பகுதியில் சொல்லுகிற பல காரியங்கள், ஒரு முக்கியமான காரியம் என்ன, என் வாக்கை அவர்கள் சொல்லுகிறதில்ல, தாங்கள் யூகித்தவைகளை என்ன செய்கிறாங்க, சொல்லுகிறாங்க. தாங்கள் யூகித்தவைகளை சொல்லுகிறாங்க. கர்த்தர்
என்ன சொல்ல விரும்புகிறாரோ அந்த வார்த்தையை சொல்லாமல் அந்த இடத்துக்கு எது சரியா இருக்குமோ அந்த வசனத்தை தங்க மனசுல வச்சதை என்ன செய்யறாங்க, அவங்க சொல்லுகிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, அவங்க பொய் தீர்க்கதரிசி, அவங்க நிமித்த தேசத்துக்கு பெரிய அழிவு வரும், நான் அவர்களை அழிப்பேன் என்று சொல்லுகிறாங்க. அப்போ நம்ம அப்படி இருக்கக்கூடாது. நம்ம அந்த அந்த இடத்துக்கு இந்த வசனம் ஏற்றதா இருக்கும். பல நேரம் ஒரு சில சூழ்நிலைகளில் இருக்கிறாங்க. அந்த சூழ்நிலையில நம்ம வாசித்த வசனங்கள், தியானித்த வசனங்கள், அல்ல வேலை ஊழியர்கள் பயன்படுத்தின வசனங்கள் அதை ஞாபகம் வருகிறது, அதை சொல்லி விடுகிறோம். ஆனால் ஆண்டவர் அப்படி சொல்லக்கூடாதுங்கிறார். அவர் என்ன வசனம் வச்சிருக்காரு, என்னால் மறக்க முடியாத ஒரு சம்பவம். பெங்களூர்லேருந்து ஒரு தேவ மனிதர் இங்கே வந்திருக்காங்க. எங்களோடு கூட ஒரு 3 நாள் நம்மோட இந்த ஸ்கூலில் ஆராதனை நடக்குது, தங்குவதற்காக வந்திருக்கிறாங்க. அப்போ அதுக்கு முன்னால், இது எத்தனையோ வருடங்கள் முன்னால் ஊழியத்தின் ஆரம்பத்தில் நடந்த ஒரு சம்பவம். அப்போ அவனாஷி பக்கம் ஒரு குடும்பத்தை நாங்கள் வாரம் ரெகுலராக போய் பார்த்துட்டு வருவோம். கேன்சரில் பலவீனமாக படுத்திருந்தார். எங்களோட வேலை செய்கிற ஒருத்தருடைய உறவினர்கள். அதனால் அவங்கள சந்திக்க போவோம், அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லுவோம், அவங்களுக்காக ஜெபிச்சுட்டு வரோம். வாரம் அங்கே போயிட்டு வருவோம். அப்போ இந்த தேவ மனிதன் வந்ததுனால அவரையும் நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம். இங்கேருந்து பெருந்துறையிலேருந்து அவனாஷி போகிறோம். ஆட்டையம்பாளையங்கிற ஊரில் அவங்க இருக்கிறாங்க. பிரயாணமாக நாங்கள் போகிறோம். போகிற வழியெல்லாம் ஜெபம் பண்ணிட்டு, அப்போ தான் அந்த பழக்கமே. அவர் சொல்லுவார், நம்ம சும்மா பேசிட்டு போகிறதுக்கு பதிலாக காரில் போகும்போது என்ன செய்யலாம், ஜெபம் பண்ணிட்டு போகலாமே அப்படின்னு சொன்னாங்க. இப்போ ஜெபிச்சுட்டே போகிறோம், ஜெபிச்சுட்டே தான் வரோம். இப்போ அங்கே போய் உட்கார்ந்தோம். அந்த குடும்பத்தோடு கூட உட்காருக்கிறோம். அன்று அறியாத ஒரு குடும்பம், உபசரிக்கிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. சொல்லி முடிச்ச உடனே இப்போ வசனம் சொல்லி ஜெபம் பண்ணணும். அப்போது ஐயா வசனம் சொல்லுங்க ஐயான்னு சொல்கிறேன். அப்போ அவர் சொல்கிறாரு, கொஞ்சம் என்னை பார்த்துட்டு சொன்னார், ஆண்டவர் எந்த வார்த்தையும் எனக்கு கொடுக்கவில்லை, நான் வசனம் சொல்ல முடியாது அப்படின்ட்டார். எனக்கு எந்த வார்த்தையும் ஆண்டவர் கொடுக்கலை. பெருந்துறையிலிருந்து போகிற வழியில் நான் ஜெபம் பண்ணி அவங்கள சந்திக்கிறதுக்காக தான் அந்த ஊருக்கு போகிறோம். அங்கே போய் உட்காந்து எல்லாம் சேர்ந்து உட்காந்து டீ குடித்து காஃபி குடித்து வசனத்துக்குள்ளே போகும்போது அந்த ஐயா சொல்கிறாங்க, God did not give me any word, ஆண்டவர் எனக்கு வார்த்தை கொடுக்கல அப்படிங்கிறார். அதாவது இவர் சாதாரண மனிதன் அல்ல, பைபிள் முழுதும் மனப்பாடமாக தெரியும் அவருக்கு. அந்த தேவ மனுஷனுக்கு வேதம் முழுசும் மனப்பாடமாக தெரியும். நல்ல பெரிய ஞானி, ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்து விட்டு கர்த்தருடைய பணிக்கு வந்தவர், நல்ல ஞானம் உள்ளவர், வேதத்தை மனப்பாடமாக அவருக்கு தெரியும். ஆனாலும் அந்த சூழ்நிலைக்கு தன்னுடைய அனுபவத்திலிருந்து வசனத்தை சொல்லாமல் ஆண்டவர் எனக்கு வசனம் கொடுக்கலன்னு எனக்கு ஒரே ஷாக்கு, எனக்கு ஒரே பாரமாக போயிடுச்சு. இப்போ ஏதோ ஒரு வசனம் சொல்லி ஜெபம் பண்ணிட்டு கிளம்பி வந்துட்டோம். ஆனால் அதை ரொம்ப பாதிப்பு உண்டாக்குச்சு. இந்த வசனம் சொல்லுது, இந்த இடத்துல வாசிக்கிறோம், தான் யூகித்த வசனங்களை சொல்லுகிறவன் தீர்க்கதரிசி அல்ல, கர்த்தரிடத்துல வார்த்தை பற்றி சொல்லுகிறவன் தான் யாரு, தீர்க்கதரிசி. இப்போ நாமும் ஆண்டவரே எத்தனை தடவை இந்த இடத்துக்கு இதுதான் தகுதியான வசனம் நாங்களாம் நினைச்சு சொல்லிடுறோம். அதனால பாதிப்பு உண்டாகி விடுது. கர்த்தர் பேச விரும்பல, கர்த்தர் சொன்னா மட்டும் சொல்லுகிறவங்க தான் தீர்க்கதரிசின்னு இந்த இடத்துல வாசிக்கிறோம். அடுத்தது 23ஆம் அதிகாரத்துல 18வது வசனம் வாசிப்போம் பாருங்க. 18வது வசனம் வாசிப்போம். கர்த்தருடைய ஆலோசனையில் கூட நின்று அவருடைய வார்த்தையை கேட்டு அறிந்தவன் யார், அவருடைய வார்த்தையை கவனித்து கேட்டவன் யார். இந்த கர்த்தருடைய ஆலோசனையில் கூட இருந்து, இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன, நிறைய மொழிபெயர்ப்பில் என்ன போட்டிருக்காங்க, எ கான்ஃபிடென்ட் ஆஃப் காட் அப்படின்னு என்ன அர்த்தம்னாங்க, இப்போ நம்ம வாழ்க்கையில் ஒரு சிலர் மேலே தான் நம்ம முழு நம்பிக்கை இருக்கும். மனம் திறந்து அவங்களோட என்ன செய்வோம், நம்ம பேசுவோம். எல்லாரோடு எல்லாத்தையும் என்ன செய்ய மாட்டோம், பேசிக்க மாட்டோம். கான்ஃபிடென்ஷியல் திங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரகசியமான முக்கியமான காரியங்களை எல்லாரோடு நம்மளால மனந்திருந்து பேச முடியாது. இவர்கள் மேல நம்பிக்கை இருக்குன்னா மனந்திருந்து நம்ம பேசுவோம். அந்த கூட்டத்தை குறித்து இந்த இடத்துல சொல்றாரு. கர்த்தர் எல்லாரோடு எல்லாவற்றையும் சொல்லுகிறது இல்லை. பூமியில ஆண்டவர் ஊழியம் செய்யும் போது கூட 12 சீஷர்கள் இருந்தாலும் அதுல 3 சீஷர்கள் தான் தன்னோடு கூட நெருக்கமா என்ன செய்தார், வைத்துக் கொண்டார். இன்னர் சர்க்கிள் என்று சொல்லுவாங்க. பேதுரு, யாக்கோபு, யோவான். இந்த 3 பேர் கர்த்தரோடு நெருங்கினவர்களா என்ன செய்தாங்க, இருந்தாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த இடத்துல அந்த சிந்தையோடு தான் இந்த வார்த்தை இருக்கிறது. கர்த்தர் எத்தனை வசனம், 18வது வசனத்துல கர்த்தருடைய ஆலோசனையில் கூட நின்று. அப்போ ஒரு தீர்க்கதரிசி யாரு, கர்த்தர் நம்பத்தக்க ஒரு மனுஷனா. வார்த்தை சொல்லுகிறது, அவருடைய வார்த்தையை கேட்டு அறிந்தவன். சும்மா சாதாரணமா கேட்டல்ல, கவனித்து கேட்டு அறிந்தவன். அப்போ ஒரு தீர்க்கதரிசியை குறித்து, ஒரு ஊழியனை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன, தேவன் கான்ஃபிடென்ஸ் வைக்கத்தக்கவனா ஒருவன் இருக்கணும், ஆண்டவர் நம்பத்தக்க ஒருவனா இருக்கணும். அந்த ஆண்டவர்கிட்ட கேட்டு, அதுவும் கவனமா கேட்டு அறிந்து சொல்லுகிறவங்க தான் யாரு, கர்த்தரை எதிர்பார்க்கிற ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லி வாசிக்கிறோம். அடுத்த வார்த்தை 21வது வசனம்.
எரேமியா 23:21 அந்த தீர்க்கதரிசிகளை நான் அனுப்பாதிருந்தும் அவர்கள் ஓடினார்கள், அவர்களோடு நான் பேசாமல் இருந்தும் அவர்கள் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். மூன்றாவது, இந்த தீர்க்கதரிசிகள் பாரமான்று சொல்றாரு, நான் அவர்களை அனுப்பல, நான் அவர்களோடு கூட பேசல, தானா போனாங்க, தானா பேசினாங்க. ஆண்டவர் எதிர்பார்க்கிற தீர்க்கதரிசி என்ன? கர்த்தர் அனுப்பலன்னா என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. அந்த தேவை இருக்கிறது, அந்த இடத்துல போயே ஆகணும், செஞ்சே ஆகணும். அதனால கட்டாயத்தினால போகிறவங்க கர்த்தருடைய பிள்ளை அல்ல. ஆண்டவரால் அனுப்பப்பட்டு போறவங்க தான் யாரு? தீர்க்கதரிசி. இப்போ ஏசுவாமியை வாய்க்க பாருங்க, செய்தி வருகிறது, உங்களால் நேசிக்கப்பட்டவன் மரணப்படுக்கையில் இருக்கிறான். லாசருவை குறித்து செய்தி வருகிறது. ஆண்டு ரொம்ப நேசிச்ச ஒரு குடும்பம். எருசலேம் போகும்போதெல்லாம் அங்கிருந்து 10 கிலோமீட்டரா, அதனால அவங்க குடும்பத்தில் தான் போய் தங்குவார், அவங்க வீடோடு ஐக்கியப்படுவார். ரொம்ப நெருங்கின ஒரு குடும்பம். ஆண்டவரால் நேசிக்கப்பட்டவன் என்று பெயர் பெற்றவர் லாசரு. அந்த லாசரு பலவீனமாக இருக்கிறாங்க, மரணப்படுக்கையில் இருக்கிறார். செய்தி வந்து சேருகிறது. ஆண்டவர் வசனம் சொல்லுது, இருக்கிற இடத்துல இன்னும் 2 நாள் என்ன செஞ்சிட்டார்? இன்னும் எக்ஸ்ட்ரா இருந்துட்டார். இவர் போய் சேரும்போது அவர் கல்லறையில் வச்சு 4 நாள் ஆயிடுச்சோம். அப்போ ஆண்டவருடைய அந்த அனுபவம் என்னன்னா, பிதா சொல்லாம என்ன செய்ய மாட்டார்? அவர் கிளம்ப மாட்டார். உண்மையாவே உள்ளெல்லாம் பொங்கி இருக்கணும். அவ்வளோ நேசிக்கிற ஒரு குடும்பம். அங்கே போன உடனே கண்ணீர் விட்டாருன்னு இயேசுப்பா குறித்து நிறைய இடத்துல பார்க்கல. ஒரு முக்கியமான இடம் பைபிள்லேயே தமிழில் புது சின்ன வசனம் அந்த வசனம் தான். யோவான் 11:32 இயேசு கண்ணீர் விட்டார் என்று சொல்லி அந்த குடும்பத்தை பார்த்து அவ்வளோ எமோஷன். அப்போ செய்தி கேட்டோன்னா ஓடி போக தான் தோணும். ஆனால் இயேசுப்பா என்ன செய்யலை? போகலை. இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, நான் அனுப்பலை, அவங்க போனாங்க. நான் பேசலை, அவங்க பேசினாங்க. அப்போ ஒரு தீர்க்கதரிசி, ஒரு தேவ பிள்ளையால் கர்த்தரால் அனுப்பப்பட்டவங்களா இருக்கணும். தேவையை பார்த்து போகிறவங்களா இருக்கக்கூடாது. கர்த்தரால் அனுப்பப்பட்டு கர்த்தர் சொன்னவைகளை சொல்லுகிறவங்க தீர்க்கதரிசி என்று சொல்லி வாசிக்கிறோம். 22வது வசனம், எரேமியா 23:22 வாசிப்போம். அவர்கள் என் ஆலோசனையில நிலைத்திருந்தார்களே ஆகில், அப்பொழுது அவர்கள் என் வார்த்தைகளை ஜனங்களுக்கு தெரிவித்து அவர்களை தங்கள் பொல்லாத வழிகளையும் தங்கள் செய்கைகளின் பொல்லாப்பையும் விட்டு திருப்புவார்கள். இந்த இடத்துல ஒரு ஐடியல் ப்ராஃபெட் யாருன்னா, இந்த வசனம் என்ன சொல்லுது? கர்த்தர் வார்த்தைகளை ஜனங்களுக்கு தெரிவிப்பாங்க. அப்படி கர்த்தரால் சொல்லப்பட்டவர்களை சொல்லும்போது பொல்லாத வழிகளை விட்டு ஜனங்கள் என்ன செய்வாங்க? திருப்பப்படுவாங்க. இதுதான் கர்த்தர் அனுப்பப்படுகிற தீர்க்கதரிசி. கர்த்தர் ஒரு வசனம் சொல்வாருன்னா, கர்த்தர் அனுப்பி ஒரு வார்த்தை வருமானா, அது வெறும் அறிவை உற்சாகப்படுத்துவதா பரவசப்படுத்துவதாக மட்டும் இருக்காது. அப்பேற்பட்ட வசனம் அல்ல கர்த்தர் சொல்வது. கர்த்தர் சொல்லுகிற வசனம் ஒரு ஜனத்தை கண்டிப்பா என்ன செய்ய வைக்கணும்? மனம் திரும்ப வைக்கும்னு வசனம் சொல்லுது. பொல்லாத வழியை விட்டு திரும்ப வைக்கும்னு வாசிக்கிறோம். இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, அப்படி நான் சொல்லுகிற வசனங்கள் ஜனங்களை திருப்ப வைக்கணும்னா அந்த தீர்க்கதரிசி எப்படி இருக்கணும்? என் ஆலோசனையில நிலைத்திருக்கிறவனா இருக்கணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் அந்த வார்த்தையை அனுபவிக்காம, இப்ப கர்த்தருடைய ஆலோசனை, கர்த்தருடைய வார்த்தையை நான் கடைபிடிக்காம, நான் அந்த வசனத்துல நிலைச்சிடாம நான் சொல்லும் போது அந்த வசனம் கண்டிப்பா என்ன செய்யாது? கிரியை செய்யாது. நல்லா இருந்துச்சுங்க, நல்ல விளக்கம், எவ்வளவு நல்ல விளக்கம் கொடுத்தாங்க, அவ்வளவு தெளிவா பேசுறாங்க, உணர்ச்சி வசப்பட்டோம், உடம்பெல்லாம் புல்லரிச்சிச்சு, என்னெல்லாம் சொல்லலாம். ஆனால் மாற்றங்களை உண்டாக்காது. எப்போ மாற்றங்களை உண்டாக்குமா? அது கர்த்தர் கொடுத்ததா இருக்கணும். அந்த வார்த்தையில நான் என்ன செய்யணும்? நான் நிலைச்சிருந்து நான் அனுபவிச்சு சொன்னாதான் அந்த வார்த்தை கண்டிப்பா என்ன செய்யும்? கிரியை செய்யும். எனக்கு பயன்படாத வசனம் இன்னொருத்தருக்கு பயன்படாது. என்னை மாற்றாத வசனம் இன்னொருத்தரை மாற்றாது. நான் மாற்றப்பட்டு நான் அனுபவிச்சு நான் சொல்லும்போது ஜனங்க மனம் திரும்புவாங்க. அப்ப கர்த்தருடைய ஆலோசனையில் நிலைத்திருக்கிறவன் தான் தீர்க்கதரிசி, நிலைத்திருந்து சொல்லுகிறவன் தீர்க்கதரிசி என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அடுத்தது எரேமியா 23 25, 26 இந்த 2 வசனம் வாசிப்போம் பாருங்க. அப்படியே அந்த அதில் இந்த கோதுமை பதர் அதை பற்றி வசனம் சொல்லிட்டு வருவார். 25ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். எரேமியா 23, 25 சொப்பனம் கண்டேன் என்று என் நாமத்தை சொல்லி பொய் தீர்க்க தரிசனம் உரைக்கிற தீர்க்கதரிசிகள் சொல்லுகிறதை கேட்டேன். எது வரைக்கும் இப்படி இருக்கும்? பொய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசிகளின் இருதயத்தில் ஏதாகிலும் உண்டோ? இவர்கள் தங்கள் இருதயத்தின் வஞ்சகத்தையே தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார்கள். 28, 29 சொப்பனம் கண்ட தீர்க்கதரிசி சொப்பனத்தை விவரிப்பானாக. என் வார்த்தை உள்ளவனோ என் வார்த்தையை உண்மையாய் சொல்வானாக. கோதுமைக்கு முன்
பதர் எம்மாத்திரம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் வார்த்தை அக்கினியை போலும் கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியை போலும் இருக்கிறது அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ ஒரு தீர்க்கதரிசி யாரு? இந்த வசனம் என்ன சொல்லுது? சொப்பனத்தை முக்கியப்படுத்துகிறவங்களா இல்லாம கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்வாங்க? முக்கியப்படுத்துவாங்க. தனக்கு வந்த அந்த இந்த இடத்துல சொல்ற தன் இருதயத்தின் வஞ்சகம். அவங்க யோசிக்கிறாங்க, வஞ்சனை உள்ளவங்க, வாழ்க்கை சரியில்லை, அவங்க கற்பனையில் ஒன்று நினைக்கிறாங்க, அது அவங்களுக்கு சொப்பனமாக வருகிறது, அந்த சொப்பனத்தை விவரித்து சொல்லுகிறாங்களா? ஆனால் ஆணுடைய பிள்ளை சொப்பனத்தை சொல்லுகிறவங்களா இருக்கக்கூடாது. ஆணுடைய பிள்ளை தேவனுடைய வசனத்தை சொல்லுகிறவங்களா இருக்கணும். அந்த ரெண்டுக்கு கான்ட்ராஸ்ட் பண்ணுகிறார். சொப்பனம் என்பது பதருக்கு சமானம், ஆனால் கர்த்தருடைய வார்த்தையோ அது கோதுமைக்கு சமானம். பதர் நிலைச்சு நிற்காது, கோதுமை நிலைச்சு நிற்கும்னு வாசிக்கிறோம். அப்போ ஒரு தேவ பிள்ளை அனுபவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம, தன்னுடைய சொப்பனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாம வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவனா இருக்கணும். வார்த்தை தான் ஜீவன் உள்ளதா, வார்த்தை கிரியை செய்யும் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அடுத்தது 23ஆம் அதிகாரம் 30வது வசனம் வாசிப்போம். ஆகையால் இதோ ஒவ்வொருவராய் தன் அயலாரிடத்தில் என் வார்த்தையை திருட்டுத்தனமாய் எடுக்கிற தீர்க்கதரிசிகளுக்கு நான் விரோதி என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்த 3 வசனம், இந்த 3 வசனத்திலையும் கர்த்தர் விரோதி விரோதி விரோதின்னு சொல்லி சொல்வார். ஆனால் இந்த வசனத்தில் ஒரு பாரமான ஒரு வார்த்தை என்ன? ஆண்டவர் சொல்றாரு, என் வசனத்தை அவர்கள் திருட்டுத்தனமாக என்ன செய்கிறாங்க? எடுக்கிறாங்க. அயலார் இடத்தில் என் வசனத்தை திருட்டுத்தனமாக எடுக்கிறாங்க. ஒரு சிம்பிளான ஆங்கில மொழிபெயர்ப்பில் செகண்ட் ஹேண்ட் வேர்டு அப்படியே போட்டிருக்குங்க. செகண்ட் ஹேண்ட் வேர்டு. இப்போ செகண்ட் ஹேண்ட் வண்டின்னா என்ன அர்த்தம்? வேற யாரதோ வண்டி, அந்த வண்டியை நம்ம வாங்கி என்ன செய்கிறோம்? பயன்படுத்துகிறோம். இங்கே வசனம் சொல்கிறாரு செகண்ட் ஹேண்ட் வசனம். அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் அந்த தேவனுடைய மனுஷனோடு பேசினேன், அந்த வசனத்தை அந்த சகோதரன் என்ன செய்கிறாரு? கர்த்தருடைய ஆவினால பலத்தினால பிரசங்கிக்கிறாரு. அந்த அவருக்கு நான் கொடுத்த வசனத்தை இவங்க என்ன செய்கிறாங்க? திருட்டுத்தனமாக எடுத்து நான் இவனோடு பேசினது போல இந்த வசனத்தை மற்றவங்களுக்கு என்ன செய்கிறாங்க? சொல்லுகிறாங்க. இது இவருக்கு நான் கொடுத்த வசனம் இல்லை, அவருக்கு கொடுத்த வசனம். அந்த வசனத்தை திருட்டுத்தனமாக எடுப்புறாங்க. அப்புறம் ஆண்டவர் எதிர்பார்க்கிறதுன்னு, யாரோ பிரசங்கித்த பிரசங்கத்தை எடுத்து நான் பிரசங்கிக்கும் போது ஆண்டவர் பார்வையில் அது பிரியமால, அது எஃபெக்டிவாக இருக்கவே இருக்காது. இந்த ஜனத்துக்கு என்ன தேவைன்னு ஆண்டவர் அறிவார். அப்போ அந்த ஜனத்துக்கு என்ன தேவையோ அந்த வசனத்தை சொல்லும் போது ஆண்டவர் என்ன செய்வார்? கிரியை செய்வார். என்னுடைய ஆரம்ப நாட்களில் நான் கம்பெனியில் வேலை செய்கிறேன். எனக்கு அதிகாலை போயிடணும், நைட்டெல்லாம் லேட் ஆயிரும், பிஸியாக இருக்கும் என்னுடைய ஒர்க் டைம். அப்போது சடனாக நாங்கள் எங்கள் சிறுமுகையில் தான் தங்கிட்டுருக்குறோம். அப்பா அம்மா இருக்காங்க, நான் இருக்கிறேன். இப்போ நைட்டு லேட்டாக சேருவேன். நாங்கள் போகிற சபையுடைய ஊழியக்காரங்க சடனாக ஆல்வின் நீ நாளைக்கு சர்ச்சில் பிரசங்கம் பண்ணணுன்றுவார். எனக்கு ஆண்டரோடு நல்ல உறவெல்லாம் இல்லை, ஏதோ சின்ன சின்ன அனுபவங்கள், அவ்வளோதான். அப்போ அவர் சொன்ன உடனே நான் 10 மணிக்கு பக்கம் தான் வருவேன். உட்காந்து யாரோ ஒரு மேக்சின் எடுப்பேன். ரொம்ப முக்கியமாக எனக்கு ப்ரொஃபஸராக ஒருத்தர் இருந்தார், பைபிள் மொழிபெயர்ப்பு செய்கிறவர், கோயம்புத்தூரில் இருக்கிற ஒரு ஊழியக்காரங்க. அப்போ அவங்களுடைய செய்திகள் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். அப்போ அந்த பத்திரிக்கையை எடுத்துக்கொள்வேன், உட்காந்து எழுது, அதை படிப்பேன், அதை தியானிப்பேன், அந்த வசனத்தை எழுதுவேன், பேப்பரில் எழுதுவேன், அதை கொண்டு அடுத்த நாள் கொண்டு போய் சபையில் என்ன செய்வேன்? பிரசங்கம் பண்ணுவேன். இப்போ இந்த வசனம் சொல்லுது, இது அந்த ஊழியக்காரனுக்கு நான் கொடுத்த வசனம், அந்த ஜனத்துக்கு என்ன சொல்லணுமோ அதை நான் கொடுத்தேன். ஆனால் நீ அதை அயலாரகத்தில் திருட்டுத்தனமாக எடுத்து சொல்லும்போது நான் உனக்கு விரோதின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். சாதாரணமாக நிறைய பேர் செய்கிறது இதுதான். ஆனால் ஆண்டவர் சொல்ல ஒரு தேவ பிள்ளை அப்படி இருக்கக்கூடாது, ஆண்டவர் அப்படி செய்யக்கூடாது. இந்த ஜனத்துக்குன்னு அந்த நாளுக்கு என்று கர்த்தர் என்ன வார்த்தையை வச்சிருக்கிறாரோ அதை சொல்லுகிறவங்க தான் யாரு? தீர்க்கதரிசி. நம்ம அப்படி ஆயிடக்கூடாது. வேதனையோடு கர்த்தர் சொல்லுகிறாரு, அப்போ என்னுடைய வார்த்தையை அயலாகிற இடத்தில் திருட்டுத்தனமாக எடுத்து ஜனத்துக்கு சொல்லுகிறார்கள். நம்ம அப்படி இருக்கக்கூடாது. அடுத்தது அந்த 23ஆம் அதிகாரத்திலேயே இந்த 3 வசனம் சேர்ந்து வாசிப்போம். 30, 31, 32 இந்த 3 வசனமும் வாசிப்போம் பாருங்க. ஆகையால் இது ஒவ்வொருவராய் தன் அயலாரிடத்தில் என் வார்த்தையை திருட்டுத்தனமாய் எடுக்கிற தீர்க்கதரிசிகளுக்கு நான் விரோதி என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ நாங்கள் நாவின் சொல்லையே வழங்கி அவர் அதை உரைத்தார் என்று சொல்லுகிற தீர்க்கதரிசிகளுக்கு நான் விரோதி என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ பொய் சொப்பனங்களை தீர்க்கதரிசனமாய் சொல்லி
அவைகளை விவரித்து என் ஜனத்தை தங்கள் பொய்களினாலும் தங்கள் வீம்புகளினாலும் மோசம் போக்குகிறவர்களுக்கு நான் விரோதி என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவர்களை அனுப்பினதும் இல்லை, அவர்களுக்கு கற்பித்ததும் இல்லை, அவர்கள் இந்த ஜனத்துக்கு ஒரு பிரயோஜனமாய் இருப்பதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். 3 வசனங்களிலும் திரும்பி திரும்பி கர்த்தர் சொல்லுகிறாரு, நான் அவர்களுக்கு விரோதி, நான் அவர்களுக்கு விரோதி, நான் அவர்களுக்கு விரோதின்னு சொல்லி சொல்லுகிறான். அப்போ நம்ம இன்னைக்கு தியானிச்சு வருவதில் ஒரு தீர்க்கதரிசியை குறித்து ஆண்டு எதிர்பார்க்கிறது என்ன? கர்த்தர் விரோதிக்கிறவனா இருக்கக்கூடாது, கர்த்தருடைய சிநேகிதனா, கர்த்தர் நேசிக்கிறவனா இருக்கணும். அப்போ ஒரு தேவ பிள்ளை வாழ்க்கை கர்த்தர் அவனை பகைக்கிறவனா இருக்கக்கூடாது. ஆண்டருக்கும் அவங்களுக்கும் உறவு பகை உறவா இருக்கக்கூடாது. ஆண்டருக்கும் அவங்களுக்கு இருக்கிற உறவு ஃப்ரெண்டா இருக்கணும். இந்த யாரு மோசையை குறித்து தான் வாசிக்கிறோம். மோசைக்கு விரோதமா அவங்களுடைய அண்ணா அக்கா எல்லாம் முறுமுறுக்கும் போது ஆண்டவர் பாரமா சொல்றாரு, என் மகனாகிய என் தாசனுக்கு விரோதமா பேசுவதற்கு உங்களுக்கு பயம் இல்லாமல் போனது என்ன? எவ்வளவு தைரியம் இருந்தா என் மகனுக்கு விரோதமா பேசுறேன்னு சொல்லிட்டு மோசையை பத்தி சொல்வாரு. மற்றவங்க எல்லாம் ஏதோ தரிசித்து சொல்வாங்க, நானும் இவனோடு பிரத்யட்சமாய் பேசுகிறேன், என் சாயலை அவன் காணுகிறான், ஒரு நண்பனை போல நான் அவனோடு பேசுகிறேன் என்று சொல்லி மோசையை குறித்து பேசுவார். இங்க ஆண்டவர் பாரமா சொல்றாரு, ஒரு தேவ மனிதன் யாரு, ஒரு தீர்க்கதரிசி யாரு, ஆண்டவருக்கு பகைஞனா இல்லாம விரோதியா இல்லாம ஆண்டவரோடு நல்ல நெருங்கின உறவுள்ளவனா இருக்கணும். 7 காரியங்களை பார்த்தோம், ஃபாஸ்டா பார்த்துட்டு வந்துட்டோம். ஒரு தீர்க்கதரிசி இப்படி இருக்கக்கூடாது, இப்படிதான் இருக்கணும் ஆண்டு எதிர்பார்க்கிறார். அப்படி கர்த்தருக்கு பிரியமில்லாம நடக்கும்போது வரக்கூடிய விளைவுகளை கூட இந்த பகுதியில் வாசிக்கிறோம். நம்ம ஃபாஸ்டா பார்த்துருவோம். 23ஆம் அதிகாரம் 13வது வசனம். அதாவது கர்த்தரால் அனுப்பப்படலை, கர்த்தர் அவங்களோடு கூட பேசலை, தேவனோடு நட்பாக இருக்கலை, கர்த்தரோடு கூட ஆலோசனையில நின்று கேட்கவில்லை, இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது விளைவுகள் என்ன நடக்கிறது? 23ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசிப்போ பாருங்க. சமாரியாவின் தீர்க்கதரிசிகளிலோ மதிகேட்டை கண்டு பாகாலை கொண்டு தீர்க்க தரிசனம் சொல்லி இஸ்ரவேலும் என்னும் என் ஜனத்தை மோசம் போக்கினார்கள். விளைவு என்ன? இந்த மாதிரி கர்த்தர் விரும்புகிற ஒரு மனுஷனா இல்லாம அவர்கள் தீர்க்கதரிசியா இருக்கும்போது நடக்கிறது என்ன? வசனம் சொல்லுது, என் ஜனத்தை மோசம் போக்குகிறார்கள். மோசம் போக்குறது என்ன அர்த்தம்? they are led astray. கர்த்தருடைய வழியிலிருந்து இடறி போக பண்ணுகிறாங்க. அப்பேற்பட்ட ஒரு மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கும் போது, அப்பேற்பட்ட ஒரு மனுஷன் ஊழியனா இருக்கும்போது, அப்பேற்பட்ட ஒரு மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும் போது நல்லா இருக்கலாம், அழகா இருக்கலாம், அந்த காரியம் நடந்துடலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நடப்பது என்ன? ஜனங்கள் இடறி போவார்கள், ஜனங்கள் மோசம் போவார்கள் என்று வசனம் சொல்லுது. ஒன்று. அடுத்தது 14வது வசனம். அடுத்த வசனம் பாருங்க, 23ல 14வது வசனம். எருசலேமின் தீர்க்கதரிசிகளிலும் திடுக்கிடத்தக்க காரியத்தை கண்டேன், விபசாரம் பண்ணி வஞ்சகமாய் நடந்து ஒருவனும் தன் பொல்லாப்பை விட்டு திரும்பாதபடிக்கு பொல்லாதவர்களின் கைகளை திடப்படுத்துகிறார்கள். அவர்கள் எல்லாரும் எனக்கு சோதோமை போலும் அதன் குடிகள் குமோராவை போலும் இருக்கிறார்கள். அடுத்த விளைவு என்னன்னாங்க, இவர்கள் லைஃப்ல பரிசுத்தம் இல்லை, இவர்கள் லைஃப்ல மாற்றம் இல்லை, இவர்கள் வஞ்சகம் பண்ணுகிறார்கள், இவர்கள் விபச்சாரம் பண்ணுகிறார்கள். இவங்க இப்படி இருக்கிறதுனால மனம் திரும்பணும்னு ஆசைப்படுகிற தேவ பிள்ளைங்க கூட என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க? மனம் திரும்ப மாட்டேங்கிறாங்க. எங்க ஊழியரே அப்படிங்க, அப்புறம் நாங்க என்ன செய்ய முடியும்? எங்க ஊழியரே அப்படி செய்யறாங்க, நானும் அப்படி செய்யறேன். எங்க ஊழியக்காரங்களே ஜபத்துக்கு வர மாட்டேங்கிறாங்க, எங்க ஊழியக்கார குடும்பம் ஜபத்துக்கு வர மாட்டேங்கிறாங்க, நாங்களும் வர மாட்டோம். ஆண்டவர் சொல்றாரு, மனம் திரும்ப ஆசைப்படுகிற ஜனங்க கூட இந்த மாதிரி தீர்க்கதரிசிகள் மூலமா அவர்கள் கெட்டு போகிறார்கள். என்ன சொல்றாங்க? அவர்கள் மனம் திரும்பாதபடிக்கு அவர்கள் கைகளை என்ன செய்யறாங்க? திடப்படுத்துகிறார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். எத்தனை ஊழியர்கள்னால ஆண்டுடைய பிள்ளைங்க இன்னும் பாவத்துக்குள்ள போறாங்க. அவங்க தப்பு சொல்றாங்க, அவங்க பிரசங்கங்கள் தவறு செய்ய தூண்டுகிறது. எல்லாரால தப்பு செய்யாமலாம் இருக்க முடியாதுங்க, பாவம் செய்யாமலாம் இருக்க முடியாது என்று சொல்லி சொல்லுவதனால மனம் திரும்பணும்னு நினைக்கிறவங்க கூட பாவம் செய்யாம இருக்க முடியாது, அப்ப செய்யலாமாட்டிருக்கு, எங்க ஊழியக்காரர்களே சொல்லிட்டாங்கன்னு சொல்லி சொல்லுகிறாங்க. எவ்வளவு டேஞ்சர் இல்ல? ஆண்டவர் சொல்லி சொல்லாரு, நான் அனுப்பல, அவர்கள் தாங்களா வந்து பேசுறாங்க, தங்க யூகித்தவைகளை சொல்லுகிறாங்க, செகண்ட் ஹேண்டா பேசுகிறாங்க. என் ஜனங்கள் பாவம் செய்வதற்கு அவர்கள் கைகளை திடப்படுத்துகிறார்கள் என்று ஆண்டவர் வேதனையா சொல்லுகிறார். 15வது வசனத்துல 15வது வசனம். ஆதலால் சேனைகளின் கர்த்தர் தீர்க்கதரிசிகளை குறித்து, இதோ நான் அவர்களுக்கு புசிக்க எட்டியையும் குடிக்க பிச்சு கலந்த தண்ணீரையும் கொடுப்பேன். எருசலேமின் தீர்க்கதரிசிகளில் இருந்து மாயமானது தேசமெங்கும் பரம்பிற்றே என்று கர்த்தர் சொல்லுகிறார். 3வது விளைவு என்னன்னா, மாய்மாலம், அதாவது உண்மை இல்லை, வெளியே ஒண்ணு உள்ள ஒண்ணு. ஆண்டவர் சொல்றாரு, ஒரு தீர்க்கதரிசி அப்படி இருக்கும்போது
அந்த குணாதிசயம் ரொம்ப ஈஸியா என்ன செஞ்சிடும், பரவிடும். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்துல கொரிந்து சபையில ஒரு பாவம், விபச்சார பாவம் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு நபர் தன்னுடைய தாயோட விபச்சாரம் பண்ணுகிறாங்க. அதாவது ஸ்டெப் மதரா இருக்கணும், இரண்டாவது அவங்க அம்மாவுடைய இரண்டாவது மனைவி, அவங்களோட தவறான வாழ்க்கை வாழுகிறாங்க. யாரும் இதை கண்டிக்க மாட்டேங்கிறாங்க. நல்ல ஒருவேளை பெரிய ஊழியக்காரங்களா இருந்திருக்கலாம், அல்லது நல்ல பணக்காரங்களா இருந்திருக்கலாம், யாரும் கண்டிக்கல. ஆண்டவர் வேதனையா சொல்றாரு. அங்க சொல்லும் போதுதான் சொல்வாரு, கொஞ்சம் புளித்தமா பிசைந்தா முழுவதும் என்ன செஞ்சிடும், புளிக்க பண்ணிரும். எச்சரிக்கையா இருங்க, மேன்மை பாராட்டுனீங்க, அந்த மனுஷனை வெளியே அனுப்புங்கன்னு சொல்லுகிறான். அப்ப வசனம் என்ன சொல்லுது, இந்த இடத்துல ஒரு தீர்க்கதரிசி சரியில்லாம இருக்கும்போது அந்த மாய்மாலம், அந்த பாவம் தேசம் எங்கும் என்ன செஞ்சிடும், பரவிடும். ஒரு ஊழியன் சரியில்லைன்னா, ஒரு ஊழியனுக்குள்ள ஒரு பாவம் இருக்குமானா அதை சபை முழுதும் ரொம்ப ஈஸியா என்ன செஞ்சிடும், பரவிடும். அந்த ஊழியனை வைத்து அந்த சபை மாறுகிறது, சபை மோசமாய் போகிறது. ஆண்டு சொல்ற தேசம் எங்கும் மாய்மாலம் பரவிடுச்சு. பாரமா கர்த்தர் பேசுகிறார். எரேமியா 23ஆம் அதிகாரம் 16வது வசனம், உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளை கேளாதிருங்கள், அவர்கள் உங்களை வீண் பெருமை கொள்ளும்படி செய்கிறார்கள், கர்த்தருடைய வாக்கை அல்ல தாங்கள் யூகித்த தரிசனத்தை சொல்லுகிறார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டுடைய வார்த்தை வரும்போதுங்க, ஆண்டுடைய வார்த்தையோட ஒரு தனித்தன்மை என்ன, அந்த வசனம் ஒரு மனிதனை என்ன செய்யும், தாழ்மைக்குள்ள கொண்டு போகுமா. நம்ம நேற்று கூட பார்த்தோம், கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்னால அவங்க தன்னை என்ன செய்யவில்லை, தாழ்த்தவில்லை. சிதேக்கியா ராஜாவை குறித்து 2 நாள் முன்னாடி நம்ம தியானிச்ச போது அவருடைய குறைவு என்னன்னா, எரேமியா தீர்க்கதரிசி மூலமா கர்த்தர் பேசுறாரு. ஆனா எரேமியா தீர்க்கதரிசி மூலமா வார்த்தை வந்த போது அந்த வார்த்தைக்கு முன்பாக தன்னை தாழ்த்தவில்லை, மனம் திரும்பவில்லை, கீழ்ப்படியவில்லைன்னு சொல்லி வாசிக்கிறோம். இந்த இடத்துல ஆப்போசிட்டா சொல்லுகிறாரு, என் ஜனங்களை வீண் பெருமை கொள்ள வைக்கிறார்கள். வசனம் சொல்லி அவங்கள உற்சாகப்படுத்தி அவங்கள பெருசா பண்ணி அவங்கள மனம் திரும்ப விடாம அவங்க தாழ்மைக்குள்ள கொண்டு போகாம பண்ணிடுறாங்க. இன்னைக்கு நம்முடைய வார்த்தைகள் ஒரு தீர்க்கதரிசிகளா, நம்முடைய ஊழியர்கள் ஆண்டவரே வார்த்தைகள் பேசப்படும் போது அந்த வார்த்தைகள் உள்ளத்துல குத்தி அவங்களை மனம் திரும்பணும், அவங்க தாழ்த்தணும், அவங்க கீழ்ப்படுகிறவர்களா அவர்களை மாற்றணும். 23ஆம் அதிகாரம் 17வது வசனம், அவர்கள் என்னை அசட்டை பண்ணுகிறவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் இருக்கும் என்று கர்த்தர் சொன்னார் என்று சொல்லுகிறதும் அல்லாமல் தங்கள் இருதயத்தின் கடினத்திலே நடக்கிற யாவரையும் நோக்கி உங்கள் மேல் பொல்லாப்பு வராதென்றும் சொல்லுகிறார்கள். ஆண்டுடைய வார்த்தை வரும்போதுங்க, ஆண்டவரை அசட்டை பண்ணுகிறவர்கள் மனம் திரும்புவார்கள், தங்கள் இருதயத்தை கடினப்படுத்துகிறவர்கள் கடின இருதயம் உடைக்கப்படணும். ஆனா ஆண்டவர் பாரமா இந்த இடத்துல சொல்றாரு, நான் அனுப்பாததுனால அசட்டை பண்ணுகிறவர்கள் நாங்க நல்லா வாழ்றோம், நாங்க ஆண்டுடைய பிள்ளைங்க நினைச்சிடுறாங்க. ஆண்டவர் அசட்டை பண்ணுகிறாங்க, ஆண்டுடைய வார்த்தையை அசட்டை பண்ணுகிறாங்க, இறுதிய கடினமாவே இருந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனா ஒரு தீர்க்கதரிசி கர்த்தரால் அனுப்பப்படாம தான் யூகித்தவைகளை செகண்ட் ஹேண்டான வேர்டை சொல்லும் போது அசட்டை பண்ணுகிறவர்கள் உணர்வடைய மாட்டேங்கிறாங்க, மனம் திரும்ப மாட்டேங்கிறாங்க, இறுதிய கடினத்துல இருக்கிறவங்க இன்னும் இறுதிய கடினத்துக்குள்ள போயிடுறாங்க. ஆண்டவரே அப்படி எங்க சபைகள், எங்க வாழ்க்கை, எங்க ஊழியர் அப்படி இல்லாம நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க இயேசுப்பா. எரேமியா 23ஆம் அதிகாரம் 27வது வசனம், என் ஜனத்தின் பிதாக்கள் பாகாலின் நிமித்தம் என் நாமத்தை மறந்தது போல இவர்கள் தங்கள் அயலாருக்கு விவரிக்கிற தங்கள் சொப்பனங்களினாலே என் நாமத்தை அவர்கள் மறக்கும்படி செய்ய பார்க்கிறார்கள். 6வதாக வேதனையா கர்த்தர் சொல்லுகிறாரு, என் ஜனங்க இவர்கள் நிமித்தம் என்ன செய்யறாங்க, மறந்து போகிறாங்க. ஒரு வேடிக்கையான ஒரு சம்பவத்தை வாசிச்சங்க. ஒரு வயதான தாயார், ரொம்ப வயதாயிடுச்சு, அந்த தாயாருக்கு பர்த்டே கொண்டாட்டம், குடும்பத்தாரெல்லாம் கூடியிருக்கிறாங்க, எல்லா குடும்பத்தாரும் கூடியிருக்கிறாங்க. அவங்க பாட்டுக்கு எல்லாம் ஃபங்க்ஷன் அது இது எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க, நடனம் ஆடுறாங்க, அது செய்கிறாங்க, இது செய்கிறாங்க. கடைசியாக அந்த தாயை வச்சு ஜெபிக்கணும், அந்த மாதிரி செய்கிறாங்க. சடனாக தேடி பார்க்குறாங்க, அந்த அம்மாவை என்ன செய்கிறாங்க, காலம். அந்த அம்மா நிமித்தம் தான் அந்த ஃபங்க்ஷனு. அந்த அம்மாவை யாரும் இதுவரைக்கும் என்ன செய்யல, பார்க்கல. கடைசியாக ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணி கேக் பண்ணி முடிக்க போகிறாங்க. அந்த நேரத்தில் அந்த தாயாரை தேடுறாங்க, தாயார் காணோம். அவங்க தான் முக்கியமான நபர், அவர்களே அந்த இடத்துல என்ன இல்லை, அவர்கள் இல்லை. அதான் ஆண்டவர் வேதனையா இந்த இடத்துல சொல்றாரு. வசனம் சொல்லுது, அவர்கள் கர்த்தரை என்ன செய்யறாங்க, மறந்து போயிட்டாங்க. இன்னைக்கு எத்தனையோ பிரசங்கங்கள், எத்தனையோ பைபிள் ஸ்டடீஸ் என்னெல்லாம் கொண்டு போறாங்க, அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஆனா கர்த்தரை என்ன செய்யற மாட்டாங்க, மறந்து போயிடறாங்க. இன்னைக்கு அந்த அறிவுபூர்வமா
அறிஞ்சுக்கணும், இதை அறிஞ்சுக்கணும்னு சொல்லி சொல்லுகிறவங்க நிறைய தடவை கர்த்தரை என்ன செய்யறாங்க, மறந்து போயிடறாங்க. ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காம போயிடறாங்க. அறிவுக்கு நிறைய வசனங்கள் இப்போ தானியேலை வச்சு நிறைய சொல்றாங்கங்க. அன்னைக்கு ஒருத்தர் சொல்றாங்க, அங்க அந்த ஹோட்டல்ல மீட்டிங் நடக்குதுங்க, தானியேலை வச்சு ரொம்ப வித்தியாசமா சொல்லி கொடுக்குறாங்க, வெளிப்படுத்தின விசேஷம் ரொம்ப வித்தியாசமா சொல்லி கொடுக்குறாங்க. ஆனா வாழ்க்கையில மாற்றம் இல்லை. அறிவு மாறி என்ன பிரயோஜனம்? அந்த ராஜா இந்த ராஜா, அந்த சரித்திரம் இந்த சரித்திரம் அறிஞ்ச என்ன பிரயோஜனம்? வாழ்க்கை மாறலையே. ஆண்டு அதான் பாரமா சொல்றாரு, என்னை மறக்க பண்ணுகிறார்கள், என்னை தேட விட மாட்டேங்கிறாங்க. இந்த தீர்க்கதரிசிகளின் நிமித்தம் என் ஜனங்கள் என்னை மறக்க பண்ணுகிறாங்க. கடைசியா 32வது வசனம், அதுவும் நம்ம வாசிச்சு நம்ம முடிச்சிருவோம். எரேமியா 23:32 வசனம். இதோ பொய் சொப்பனங்களை தீர்க்க தரிசனமாக சொல்லி அவைகளை விவரித்து என் ஜனத்தை தங்கள் பொய்களினாலும் தங்கள் வீம்புகளினாலும் மோசம் போக்குகிறவர்களுக்கு நான் விரோதி என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவர்களை அனுப்பினதும் இல்லை, அவர்களுக்கு கற்பித்ததும் இல்லை, அவர்கள் இந்த ஜனத்துக்கு ஒரு பிரயோஜனமாய் இருப்பதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். கடைசியா கர்த்தர் இந்த பகுதியில் நம்மோடு ஆண்டு பேசுறது என்ன? அந்த மாதிரி மக்கள்னால ஒரு பிரயோஜனம் என்ன செய்ய போறதில்லை, இருக்க போகிறது இல்லை. நல்ல பிரசங்கிக்கலாம், நல்ல அறிவு இருக்கலாம், எல்லாரும் பரவசம் ஊட்டலாம், ஆனா அதனால ஒரு சேஞ்ச் இருக்க போகிறது இல்லை. பிரயோஜனமற்ற தீர்க்கதரிசிகளாக இருப்பாங்க. யூஸ்லெஸ், கர்த்தருடைய பார்வையில யூஸ்லெஸ்ஸா இருப்பாங்க. கர்த்தருடைய மனுஷனுடைய பார்வையில சிறந்த டீச்சர், பயங்கர ஞானம், பயங்கரமா எடுத்து பேசுறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, என் பார்வையில பிரயோஜனமற்ற ஒரு தீர்க்கதரிசி. நம்ம ஜெபிப்போம், ஆண்டுகிட்ட அர்ப்பணிப்போம். இன்னைக்கு காலையில, ஆண்டவரே நாங்க அப்படி இருந்து விடக்கூடாதுப்பா, எங்க சபையில் ஊழியர்கள் அப்படி இருந்து விடக்கூடாதுப்பா. எங்க தேசம் எங்கும் உலகம் எங்கும் இருக்கிற இந்த பெரிய ஸ்தானத்துல இருக்கிற தேவனுடைய பிள்ளைங்க இப்படி இல்லாம மனம் திரும்ப பண்ணுங்க, கிருபை கொடுங்கன்னு சொல்லி ஜெபிப்போம். மகா பரிசுத்தம் உள்ள எங்க நல்ல பரம தகப்பனே, ஆண்டவரே எங்க முன்னால நீங்க விரும்புகிற ஸ்டாண்டர்ட் என்ன என்று சொல்லி எங்க முன்னால வைக்கிறீங்க ஏசப்பா. ஆண்டவரே சுய பலத்தினால இப்படி வாழ முடியாதுப்பா, நீங்க கிருபை கொடுத்தாதான் இந்த மாதிரி ஒரு தீர்க்கதரிசியா இருக்க முடியும். ஆண்டவர் இந்த மாதிரி ஒரு ஊழியனா இருக்க முடியும். கிருபை கொடுங்க சுவாமி. எங்கள் எல்லாரையும் ஏதோ ஒரு விதத்துல யாருக்கோ வார்த்தையை சொல்வதற்கு எங்களை பயன்படுத்துகிறீங்க. அந்த இடத்துல அந்த தீர்க்க தரிசன வரத்தை நீங்க வெளிப்படுத்துகிறீங்க. நாங்க எரேமியா 23 வாசிச்சது போல அப்பேற்பட்ட நாங்க யூகித்தவைகளை சொல்லுகிறவர்களாக, கர்த்தருடைய ஆலோசனையில் நிலைத்திராம மற்றவங்களுக்கு மட்டும் போதிக்கிறவர்களாக ஆண்டவரே எங்களை இருக்க விடாதீங்கப்பா. செகண்ட் ஹேண்டான வசனத்தை எடுத்து சொல்லுகிறவர்களா எங்களை இருக்க விடாதீங்க. உம்மோடு நெருங்கின உறவு இல்லாம, உம்மோடு ஃப்ரெண்டா இல்லாம, உமக்கு விரோதியா இருந்து கொண்டு நாங்க வசனத்தை சொல்லுகிறவர்களா இருக்க விடாதீங்க. அப்படியெல்லாம் சொல்லும்போது எவ்வளவு மோசமான விளைவுகள் வருகிறதுன்னு சொல்லி பார்த்தோம். கிருபையாய் மன்னிங்க ஏசப்பா. எத்தனை முறை தேவனோடு இணைஞ்சு நிற்காததுனால, தேவனுடைய சத்தத்தை கேட்காததுனால, ஆண்டவரால் அனுப்பப்படாம சூழ்நிலைகளை நிமித்தம் நாங்க போனதுனால எத்தனை தவறான காரியங்கள் நடந்துச்சுப்பா. கிருபையாய் எங்களை மன்னிங்க. மனம் திரும்ப விடாம பண்ணிட்டோம். அசட்டை பண்ணுகிறவர்களையும் இருதய கடினம் இருக்கிறவர்களையும் மனம் திரும்ப விடாம அதுல இன்னும் நாங்க வளர வச்சுட்டோம். இப்படியெல்லாம் செஞ்சிருக்கிறோம். கிருபையாய் மன்னிங்க ஏசப்பா. பிரயோஜனமற்ற ஊழியர்களா வாழ்ந்திருக்கிறோம். வருகிற நாட்களில நாங்களும் எங்க தேவ பிள்ளைங்க எல்லாரும் உலகம் எங்கு இருக்கிற எல்லா தேவனுடைய ஊழியர்களும் பிரயோஜனமுள்ள ஊழியர்களா, கர்த்தரால் அனுப்பப்பட்டவர்களா, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அறிந்து, கவனமாய் கேட்டு அறிந்து அந்த வார்த்தையில நிலைச்சிருந்து மற்றவங்களுக்கு சொல்லுகிறவர்களா, மற்றவர்களை மனம் திரும்ப வைக்கிறவர்களா, அசட்டை பண்ணுகிறவர்கள், இருதயம் கடினம் உள்ளவர்கள், உணர்வடைய வைக்கிறவர்களா, இப்படி எங்களை மாற்றும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். குறைவுள்ளவர்களப்பா, மற்றவங்களை குற்றப்படுத்துகிற பார்வையோடு இந்த வசனங்களை நாங்கள் பார்க்காம நாங்க மாறணும், எங்க சபைகள் மாறணும், எங்க தீர்க்கதரிசிகள் மாறணும் என்று சொல்லி ஜெபிக்கிறவர்களா எங்களை நீங்க மாற்றுங்க. அன்றைய கர்த்தர் ஒரு வார்த்தையை பேசுவீங்கன்னா அப்படி நடப்பதற்கு கிருபை கொடுப்பீங்க ஏசப்பா. செய்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.